நெருப்பும் நீரும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிடுமா? இல்ல காதல் பிறக்கும்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. ஒரு மிகப்பெரிய அழிவு காத்துக்கிட்டு இருக்கு. தன்னோட காதலிக்காக ஒருத்தன் தான் உயிரையே கொடுக்க துணிஞ்சா அந்த மரணம் இந்த உலகத்துல எதை உருவாக்கும்? வாங்க, மரணத்தை தாண்டின ஒரு காவியத்துக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சாதாரண ஃபேண்டசி கதை இல்ல. இது துரோகம், சதி மற்றும் காதலுக்காக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே சரிஞ்ச கதை. கதை நடக்கிற இந்த உலகத்துல ரெண்டு மிகப்பெரிய ராஜ்யங்கள் இருக்கு. ஒன்னு அக்னி தேசம். இந்த நாட்டை சுத்தி எப்பவுமே பிரகாசமான லாவா குழம்புகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க வாழற மக்களோட உடம்புல ரத்தத்துக்கு பதிலா நெருப்பு தான் ஓடும். ரொம்ப கோபக்காரங்க, எதை தொட்டாலும் எரிச்சு சாம்பலாக்குற சக்தி படைச்சவங்க. இன்னொரு பக்கம் ஜலதேசம். இது அப்படியே அக்னி தேசத்துக்கு ஆப்போசிட். முழுக்க முழுக்க நீல நிற கிறிஸ்டல்களால உருவாக்கப்பட்ட அழகான அரண்மனை. இங்கே இருக்கிற மக்கள் நீரால ஆனவங்க. பார்க்க ரொம்ப அமைதியானவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்குள்ள கோபம் வந்தா உலகத்தையே அழிக்கிற சுனாமி மாதிரி மாறுவாங்க. இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் பல 100 வருஷமா தீராத ஜென்ம பகை. ஒரு நாட்டு எல்லைய இன்னொரு நாட்டுக்காரங்க தாண்டுனா அங்கேயே மரணம்தான். இப்படிப்பட்ட ரெண்டு எதிரெதிர் துருவங்களுக்கு நடுவுல தான் நம்ம கதையோட ஹீரோவும் ஹீரோயினும் பிறக்குறாங்க. நம்ம ஹீரோ பேரு ஏடன். அக்னி தேசத்தோட அடுத்த ராஜா இளவரசன் ஈடன் தான். இவனுக்கு வயசு 22. அவனோட முடி எப்பவுமே கொழுந்து விட்டு எரியிற நெருப்பால ஆனது. அவனோட கண்கள் தகிக்கிற நெருப்பு தணல் மாதிரி பிரகாசமா இருக்கும். ஏடன் நடந்து போனா தரையில இருக்கிற புல்லெல்லாம் அப்படியே கருகி போகும். ஆனா அந்த பிரம்மாண்டமான நெருப்புக்குள்ள ஒரு பெரிய தனிமை இருந்துச்சு. அவனால ஒரு அழகான பூவை தொட்டு ரசிக்க முடியாது. தொட்டா அது சாம்பலாயிடும். யாரையும் அன்பா கட்டிப்பிடிக்க முடியாது. ஏன்னா அவனோட உஷ்ணம் அவங்கள சுட்டிடும். என்னைக்காவது ஒரு நாள் எதையும் அழிக்காம என்னால ஒரு விஷயத்தை தொட முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் ஏடனுக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எலாரா, ஜலதேசத்தோட இளவரசி. ஏடனுக்கு அப்படியே ஆப்போசிட். அவளுக்கு 20 வயசு. அவளோட கூந்தல் நீல நிறத்துல ஒரு அருவி கொட்டுற மாதிரி காத்துல மிதந்துகிட்டே இருக்கும். அவ கையால தொட்டா செத்துப்போன செடிகள் கூட புதுசா உயிர் பெற்று பூக்கும். எப்பேற்பட்ட காயமா இருந்தாலும் ஆறிடும். ஆனா அவளோட அப்பா அவளை வெளி உலகமே தெரியாம ஒரு பெரிய கண்ணாடி மாளிகைக்குள்ளேயே அடைச்சு வச்சு வளர்த்தார். வெளியே போனா ஆபத்துன்னு சொல்லி அவளோட சுதந்திரத்தை மொத்தமா பறிச்சிட்டாங்க. கண்ணாடிக்கு வெளியே தெரியற உலகத்தை பார்க்கணும்னு எலாராவுக்கு ரொம்ப ஆசை. இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் நடுவுல மாயக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு நியூட்ரலான இடம். அங்க எந்த ராஜ்யத்தோட சட்டமும் செல்லாது. ஒரு நாள் ராத்திரி அரண்மனையில இருக்கிற காவலாளிகள் தூங்குறப்போ யாருக்கும் தெரியாம தப்பிச்சு மாயக்காட்டுக்கு வர்றா எலாரா. காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான அருவி. அந்த அருவியில எலாரா தன்னோட தண்ணி மேஜிக்க வச்சு விளையாடிட்டு இருக்கா. தண்ணிய காத்துல மிதக்க விட்டு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரியா அதே நேரத்துல தன்னோட தனிமைய போக்க காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற ஏடனுக்கு இந்த சத்தம் கேக்குது. சத்தம் வந்த திசையை நோக்கி போறான். மரத்துக்கு பின்னால இருந்து எலாரார பாக்குறான் ஏடன். அவனோட வாழ்க்கையில அவ்வளவு ஒரு குளுமையான அழகான பொண்ண அவன் பார்த்ததே இல்ல. திடீர்னு ஏடன் கால் பட்டு ஒரு சுள்ளி உடையுது. சத்தம் கேட்டு எலாரா திரும்பி பார்க்கிறா. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அக்னி தேசத்து எதிரி நீ எலாரா பயத்துல தண்ணிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாதிரி உருவாக்குறா. ஏடனும் தற்காப்புக்காக தன்னோட கையில இருந்து ஒரு நெருப்பு பந்த வீசுறான். நெருப்பும் நீரும் ஒன்னா மோதுது. ஆனா அங்க எந்த அழிவும் நடக்கல. அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு அழகான கதகதப்பான பனிமூட்டம் உருவாகுது. அந்த பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ரெயின்போ தோன்றுது. ஏடன் ஆச்சரியத்தோட எலாராவ பாக்குறான். என் நெருப்பு உன்னை அழிக்கலையான்னு கேக்குறான். எலாராவும் என் நீர் உன்னை அணைக்கலையான்னு கேக்குறா. 2 பேருக்கும் அப்பதான் புரியுது, அவங்க 2 பேரோட சக்தியும் சேர்ந்தா அழிவு வராது, புதுசா ஒரு மேஜிக் உருவாகுதுன்னு. அன்னையில இருந்து
தினமும் ராத்திரி யாருக்கும் தெரியாம மாயக்காட்டுல 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏடன் தன்னோட மேஜிக் மூலமா ஒரு நெருப்பு வண்ணப்பூச்சிய உருவாக்குவான். எலாரா ஒரு நீர் பறவைய உருவாக்குவா. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து காத்துல நடனம் ஆடும். ஒரு நாள் ஏடன் ரொம்ப தயக்கத்தோட எலாராவோட கைய தொடுறான். அவனோட சூடும் அவளோட குளிர்ச்சியும் ஒன்னா சேர்ந்த உடனே அவங்க கைகள்ல இருந்து ஒரு ஊதா நிறத்துல பிரகாசமான ஒளி வெளிவருது. 2 பேருக்கும் நடுவுல காதல் ரொம்ப ஆழமா வேர்விடுது. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அவங்க காதலுக்கு ஒரு பெரிய ஆபத்து பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு. அக்னி தேசத்துல கேலன் அப்படின்னு ஒரு வில்லங்கமான தளபதி இருந்தான். அவனுக்கு எப்படியாவது ஜலதேசத்தை அழிச்சிட்டு இந்த உலகத்துக்கே ராஜா ஆகணும்னு ஆசை. ஒரு நாள் ராத்திரி ஏடனும் எலாராவும் காட்டுல கைகோர்த்து இருக்கிறத கேலனோட ஒற்றன் பாத்துடுறான். இத தெரிஞ்சுக்கிட்ட கேலன் ஒரு கொடூரமான சதி திட்டம் போடுறான். அன்னிக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம ஜலதேசத்து அரண்மனைக்குள்ள கேலன் நுழைஞ்சிடுறான். எலாராவோட அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் மேல ஒரு கொடிய மாய மயக்க மந்திரத்தை வீசுறான். அரசர் அப்படியே மயக்கமா சரிஞ்சு விழுந்துடுறாரு. அவர் எப்ப முழிப்பார்னு தெரியாது. அந்த இடத்துல ஏடன் எப்பவுமே பயன்படுத்துற ஒரு அக்னி தேசத்து பாறைய வேணுங்கிறே கீழே போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான் கேலன். அடுத்த நாள் காலையில தான் அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதையும் பக்கத்துல ஏடனோட பாறை இருக்கிறதையும் பார்த்து எலாரா அப்படியே உடைஞ்சு போயிடுறா. அவளோட நீல நிற கண்கள் கோபத்துல புயல் மாதிரி கருப்பா மாறுது. அன்னிக்கு சாயங்காலம் ஏடன் ஆசையா எலாராவை பார்க்க காட்டுக்கு வரான். ஆனா அங்க எலாரா ஒரு மிகப்பெரிய நீர் சூறாவளியோட கோபமா நிக்கிறா. எலாரா என்னாச்சு? நீ ஏடன் பதற்றமா கேக்குறான். எலாரா அந்த பாறைய ஏடன் கால்ல தூக்கி எரிஞ்சிட்டு கத்துறா. என் அப்பாவை உயிருக்கு போராட வச்சிட்டியே, இதுக்குதான் நான் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சேன்? எங்களை அழிக்கிறதுக்கு இதுதான் உங்க சதியா? ஏடனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எலாரா என்ன நம்பு, நான் எதையும் செய்யல கெஞ்சுறான். ஆனா கோபத்தோட உச்சியில இருந்த எலாரா தன்னோட முழு நீர் சக்தியையும் ஒன்னா திரட்டி ஒரு பிரம்மாண்டமான அலையை ஏடன் மேல வீசுறா. தன்னோட உயிருக்கு மேல நேசிச்ச காதலி தன்னை சந்தேகப்பட்டுட்டாளேங்கிற வழியில ஏடன் அவளை திருப்பி தாக்கவே இல்ல. அவளை தாக்குனா அவளுக்கு காயம் படும்னு நினைச்சு அந்த நீர் தாக்குதல அப்படியே தன் நெஞ்சில வாங்குறான். டமார்! நெருப்பால ஆன ஏடனோட உடம்புல அவ்ளோ பெரிய நீர் தாக்குதல் பட்ட உடனே அவனோட முடி, கண்கள்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அணையுது. நெருப்பு மனிதர்களுக்கு நெருப்பு அணைஞ்சா மரணம். ஏடன் அப்படியே மயங்கி தரையில விழுகிறான். எலாரா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அரை உயிர்ல காட்டுல கிடந்த ஏடனை அக்னி தேசத்து வீரர்கள் அரண்மனைக்கு தூக்கிட்டு போறாங்க. விஷயத்த கேள்விப்பட்ட அக்னி தேசத்து ராஜா கோபத்துல கொந்தளிக்கிறாரு. ஒரு நீர் புண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நம்ம பரம்பரைக்கு அவமானம் தேடி தந்துட்ட, நீ எனக்கு மகனாவே இருக்க தகுதி இல்லாதவன்னு சொல்லி ஏடனை ஒரு பெரிய இருட்டான எரிமலைக்குள்ள சங்கிலியால கட்டி மரண தண்டனை கொடுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் மாய மயக்கத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தன் அப்பாவுக்கு பழிவாங்க எலாராவே அக்னி தேசத்து மேல மிகப்பெரிய போர் அறிவிக்கிறா. போர்க்களம் ரெடியாகிடுச்சு. ஒரு பக்கம் அக்னி தேசத்து படை வானத்திலிருந்து எரியிற நெருப்பு பந்துகளையும் லாவாக்களையும் வீசுறாங்க. இன்னொரு பக்கம் ஜலதேசத்து படை பூமிய பிளக்கிற சுனாமி அலைகளை உருவாக்கி அந்த நெருப்ப அணைக்கிறாங்க. 2 பக்கமும் உயிர் சேதம் அதிகமாகிட்டே இருக்கு. வானம் முழுக்க புகையால இருட்டிடுச்சு. எலாரா முன்னாடி நின்னு வெறித்தனமா அக்னி தேசத்து வீரர்களை அழிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல எரிமலைக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்டு சாகுற நிலைமையில இருக்கிற ஏடனுக்கு எலாராவோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு உள்ளுணர்வு சொல்லுது. என் காதல்னால என் மக்களும் எலாராவும் சாகக்கூடாதுன்னு அவனோட உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு பவரையும் ஒரே இடத்துல கொண்டு வரான். திடீர்னு அவனோட கண்கள்ல இருந்து ஒரு நீல நிற நெருப்பு வெடிச்சு சிதறுது. அவனை கட்டியிருந்த மாய சங்கிலிகள் எல்லாம் உருகி தண்ணியா ஊத்துது. எரிமலைய உடைச்சுக்கிட்டு ஒரு ப்ளூ கலர் வால் நட்சத்திரம் மாதிரி வானத்துல பறந்து வெளியே வரான் ஏடன். போர்க்களத்துல அக்னி தேசத்து ராஜா எலாராவை கொல்றதுக்காக தன்னோட மொத்த சக்தியையும் திரட்டி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு ஈட்டிய வீசுறாரு. அந்த ஈட்டி வானத்தை கிழிச்சுக்கிட்டு எலாராவை நோக்கி வருது. எலாரா அதை கவனிக்கல. அவ தப்பிக்கவும் முடியாது. சரியா அந்த செகண்ட் ஆகாயத்திலிருந்து மின்னல் வேகத்துல குதிச்ச ஏடன் எலாராவுக்கு முன்னாடி வந்து நின்னு தன் கைகளை விரிச்சு தன் சொந்த அப்பா வீசுன அந்த நெருப்பு ஈட்டிய தன் நெஞ்சில வாங்கிக்கிறான். ஏடன்! நீ எலாரா கத்துறா. போர்க்களமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போது. ஈட்டி நெஞ்சில பாய்ஞ்ச வலியோட ஏடன் எலாராவை பார்த்து புன்னகைக்கிறான்.
என் உலகத்தை விட எனக்கு நீதான் முக்கியம்னு சிரிச்சுக்கிட்டே அவ மடியில சாயிறான். அவனோட உடம்புல இருந்த கடைசி நெருப்பு பொறியும் அணைஞ்சு போது. ஏடனோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. தரையில கிடக்கிற அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உருகி வெறும் கருகின தங்க நிற சாம்பல் மாதிரி மாறி காத்துல பறக்குது. போர்க்களத்துல இருந்த அத்தனை பேரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. தன் சொந்த மகனையே கொன்னுட்டோமேன்னு அக்னி தேசத்து ராஜா ஆயுதத்தை கீழே போட்டது கதறி அழுகிறாரு. எலாராவுக்கு இப்பதான் உண்மை புரியுது. இவ்ளோ நல்லவனையா நாம சந்தேகப்பட்டோம்னு அவளோட இதயம் சுக்கு நூறா உடையுது. போர்க்களத்துல ஏடனோட சாம்பல கையில வச்சுட்டு கதறி துடிக்கிறா எலாரா. அவளோட உண்மையான காதலோட வெளிப்பாடா அவ கண்கள்ல இருந்து ஒரு தூய்மையான பிரகாசமான மேஜிக்கல் கண்ணீர் வந்து கருகி கிடக்கிற ஏடனோட சாம்பல் மேல விழுது. அவ்ளோதான், பூம்! இறந்து போன ஏடனோட கடைசி நெருப்பும் எலாராவோட தூய்மையான நீரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு உருவாகுது. அந்த போர்க்களம் முழுக்க ஒரு தூய்மையான வெண்மையான புகை வியாபிக்குது. அந்த புகை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது பட்ட இடத்துல இருந்த செத்துப்போன செடிகள் எல்லாம் முளைக்குது. காயம்பட்ட 2 நாட்டு வீரர்களும் எந்த வலியும் இல்லாம குணமாகறாங்க. மயக்கத்துல இருந்த வாட்டர் கிங்கும் முழுசா குணமாகி போர்க்களத்துக்கு ஓடி வராரு. எல்லா புகையும் விலகின பிறகு நடுவுல பார்த்தா ஏடன் உயிரோட ஒரு புது மனிதனா எந்திரிச்சு நிக்கிறான். அவனோட நெருப்பு இப்ப யாரையும் அழிக்காத ஒரு கதகதப்பான அன்பான ஒளியா மாறிடுச்சு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பகைமை எதையுமே உருவாக்காது, அழிவை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா உண்மையான அன்பு மரணத்தையே ஜெயிச்சு ஒரு புது உலகத்தையே உருவாக்கும்னு ஏடனும் எலாராவும் நிரூபிச்சிட்டாங்க. இத பார்த்த 2 நாட்டு ராஜாக்களும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு தங்களோட ஆயுதங்களை நிரந்தரமா கீழே போட்டுடுறாங்க. பல 100 வருஷ பகைமை முடிவுக்கு வருது. அக்னி தேசமும் ஜல தேசமும் ஒன்னா சேருது. 2 ராஜ்யத்து மக்களும் ஒருத்தர ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க.